இப்ப இன்னைக்கு மகா பவித்திர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போறோம் குழந்தைங்களா. மகா பவித்திர முத்திரை அப்படின்னு இந்த முத்திரையினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா பவித்திர முத்திரை இந்த முத்திரையோட பலன் சொல்றேன். இது எப்படி செய்யணும்னு முதல்ல சொல்லிக்கிறேன். அப்புறம் பலனுக்கு போகலாம். இந்த முத்திரை எப்படி செய்யறாங்க பாருங்க. இங்க பாருங்க. இப்ப நம்ம வந்து நீர் முத்திரை வச்சிருக்கிறோம். நீர் முத்திரை வச்சிருக்கோமா? நீங்க வந்து சரியா கேட்கலன்னா உடனே கமெண்ட்ல போடுங்க தங்கங்களா. அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு போட வரும்போது, நான் இவங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப லேட் ஆயிடுது. இங்க பாருங்க, இப்ப வந்து நாம வந்து நீர்முத்திரை வச்சிருக்கிறோம். 2 கையிலயும் நீர்முத்திரை வச்சிருக்கிறோம். அப்படிதானே நீர்முத்திரை பண்ணோம். அப்ப இந்த 2 விரலையும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டீங்களா? இப்போ வந்து ஆம், நீர்முத்திரை. அதுக்கப்புறம் வந்து இல்ல. இது மண்முத்திரை இல்ல. மண்முத்திரை இதோட வச்சா தானே மண்முத்திரை ஆகும். இப்ப நீர்முத்திரை வச்சு 2 விரலையும் ஒட்டிக்கோங்க. இதுக்கடுத்து 2 மோதிர விரலையும் இணைச்சுக்கோங்க. ஃபெதர் டச். 2 மோதிர விரலையும் ஃபெதர் டச். அப்புறம் மீதி விரல்கள விட்டுருங்க. இதுக்கு பேரு மகா பவித்திர முத்திரை அப்படின்னு பேரு. இந்த மகா பவித்திர முத்திரையில நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த விசுத்தி சக்கரம் வரைக்கும் நம்மளுடைய ஆக்டிவேஷன் மிகச் சிறப்பாக நடக்கும். நீங்க வேணா இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு தெளிவா குடுக்குறதுக்கு. ஆ இங்க பாருங்க. இந்த இது இது வந்து என்ன முத்திரை? இது நீர் முத்திரை கண்ணா. நீர் முத்திரை வச்சுட்டு 2 கைகளையும் இணைச்சுக்கோங்க. இப்ப ரிங் ஃபிங்கர் மோதிர விரல் 2யும் ஃபெதர் டச்ல வச்சுக்கோங்க. ஏனைய விரல்கள்லாம் நீண்டுட்டு இருக்கட்டும். இதுல 5 நிமிட நேரம் இந்த முத்திரை வந்து ஏறத்தாழ வழக்கம் போல நம்ம சொல்றதான் முத்திரைக்கு நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இந்த இந்த 2 முத்திரைகளை 2 கைகளையும் இணைச்சு வச்சுட்டு, மோதிர விரலையும் இணைச்சுக்கோங்க. ஏனைய 2 விரல், இந்த கையில 2 விரல், அந்த கை 4 விரல்களும் அது வந்து விரிந்த நிலையில் இருக்கட்டும், இந்த முத்திரை. இந்த முத்திரை எதுக்குமா பயன்படுது அப்படின்னு சொன்னா, ஆம் டயப்ரம். டயப்ரத்துக்கு கீழ உண்டான எல்லா உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணுது கண்ணு. ராஜ உறுப்புகள்னு வச்சுக்கோங்களேன். கிட்னி, ஸ்ப்ளீன், அப்புறம் வந்து பெருங்குடல், சிறுகுடல் எல்லா எல்லாத்தையுமே லிவர் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுது. அப்போ குறிப்பாக பெண்களுக்கு நீங்க போய் கைனகாலஜிஸ்ட்ட போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் ஃப்ளோ அப்படி இல்லன்னா ஸ்கேண்டி ஃப்ளோ. ஒண்ணு இப்படி இருக்கும், இல்லாட்டி அப்படி இருக்கும். அப்புறம் வந்து எண்டோமெட்ரியன் அப்படின்னு அந்த கர்ப்பப்பை உள்ள வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது எல்லாத்துக்கும் இது மிகச்சிறந்த முத்திரைகள் கண்ணா. ஆ இது தவிரவும் இந்த இந்த முத்திரைகளுடைய பலன் வந்து ஆன்ம லாபம் பெறக்கூடிய பலன் இருக்கு. அந்த ஆன்ம லாபத்த நம்ம அது இதோட கூடவே நம்ம பார்க்குறோம். இப்ப ஏன்னா ஒரு 300, 400 முத்திரைகள் கைவசம் இருக்கு. அந்த முத்திரைகள் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு, ஆன்மீகத்துக்கான முத்திரைகள் என்ன அப்படிங்கிறத தனியா நான் ஒரு குறிப்பு குடுத்துர்றேன். ஆ அப்புறம் நோய் எதுவும் வந்தா அந்த முத்திரைகள நீங்க பண்ணிக்கோங்க. மீதி நேரத்துக்கு இந்த ஆன்மீகத்துக்கான முத்திரைகள், உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, உணர்வு சார்ந்த முத்திரை அப்படின்னு பேரு. இன் இன்ஃபாக்ட் நம்ம வந்து நாலேட்ஜ் அப்படிங்கிறது வேற, இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது வேற. அப்படிதானே? நாலேட்ஜ் வேற, இன்டலெக்சுவல் வேற. அது என்னம்மா 2 ஒண்ணு தானே? இல்ல, இல்ல. வேற, வேற. எப்படி வேற? நாலேட்ஜ் தெரிஞ்சுக்கிறீங்க. கூகுள் ஆண்டவர்ட்ட போய் கேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. இன்டலெக்சுவல்னா பகுத்தாய்வு பண்ணி, நீங்க ஒரு சிவனென யானும் தேறினன் காண்க. அப்படி சொல்றார்ல. அங்க போனேன், இங்க போனேன், இங்க போனேன். சிவனென யானும் தேறினன் காண்க. அம்மாரி. அப்ப நீங்க வந்து இத வச்சுக்கிட்டீங்களா, 5 நிமிட நேரம் இந்த முத்திரையில இப்படி இருக்கணுங்க அண்ணா. 5 நிமிஷம் கழிச்சு இத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடணும். இங்க பாருங்க. இந்த கை இப்படிதான் இருக்கணும். இந்த விரல் அதாவது மோதிர விரல் இப்படிதான் இருக்கணும். ஆம் ஏனைய இதுல 2 விரல் இதுல. ஏனைய விரல் இப்படிதான் இருக்கணும். ஆனா, கொஞ்சமா எது விலகி இருக்கணும்? முதல்ல சேர்த்து வைக்கிறீங்க 4 விரல. கொஞ்சம் பயிற்சிக்கு பிறகு 5 நிமிடம், 10 நிமிட பயிற்சி பிறகு 30 நிமிடம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 5 நிமிஷம் கழிச்ச உடனே 20 நிமிடம் இப்படி வச்சுக்கணும். இப்படி பண்ணும்போது, இந்த குறிப்பா கைனிக் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம்ல. அது என்ன? கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள். அது முழுமையாக ஆண், பெண் இருவருக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன ஜெனிட்டல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே 2 பேருக்குமே சேர்த்தி ஆயிரும். சரியா? நீங்க பாருங்க. முதல்ல இப்படி வைக்கிறீங்க. முதல்ல இப்படிதான் வச்சிருக்கீங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு 5 நிமிடம் கழிச்சு இந்த 2 விரலையும் மோதிர விரல் இணைந்து தான் இருக்கணும். அடுத்த விரல்கள் 2ம் தனியாயிரும்.